வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிட நிலையம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம ஜோதிட நிலையத்தில் நிறைய விஷயங்கள் பார்க்க கடமைப்பட்டிருக்கோம், பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அந்த பால கிரக தோஷம். அதாவது சிறு குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த பாலகிரக தோஷம் என்பது நடைபெறும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாலகிரக தோஷம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும், அந்த பாலகிரக தோஷத்தினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறப்ப, ஒரு குழந்தை ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய உள்வினை பயன்கள் தான் அந்த பாலகிரக தோஷம் என்பது. அந்த பாலகிரக தோஷம் என்பது அசுபதி 1ஆம் பாதம், அதாவது அசுவினி நட்சத்திரம் சொல்ல முடியும், அதில் 1ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு 9 நாட்கள் அந்த பாலகிரக தோஷம் என்பது இருக்கும். அப்போ இந்த 9 நாட்கள் அந்த குழந்தையோட இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடுமையான ஜுரம் ஏற்படுறது, திடீர்னு மூச்சு வாங்கிறது, அல்லது உடம்புக்கு முடியாமல் போகிறது, அந்த மாதிரி ஒரு சில நோய் நொடிகள் ஏற்பது. அந்த 9 நாட்கள் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொண்டு போய் அந்த வெண்டிலேட்டர் வச்சுருப்பாங்க ஆஸ்பத்திரியில். நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வெண்டிலேட்டரை வைக்கும்போது அந்த குழந்தைய காப்பாற்றிக்கலாம். அப்போ அதுதான் அந்த பாலகிரக தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த சிறு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய விஷயமா நம்ம பார்க்கப்படும். அதுபோல் லக்கணத்தை, அந்த நட்சத்திரத்தையோ அல்லது லக்கணத்தை, அந்த லக்கண சுபர்கள் பார்த்தா அந்த தோஷம் என்பது இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அசுபதி 2ஆம் பாதம். இப்போ முதல் பாதத்தை பார்த்தா இப்போ 2ஆம் பாதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, குழலை உடனே மரணம். அதாவது அந்த குழந்தைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை அசுபதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அந்த 9 நாட்கள் இருக்கக்கூடிய பாலகிரக தோஷம் என்பது அந்த குழந்தை மரணம் அடையக்கூட செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாலகிரக தோஷம் உள்வினை பயன்களை நம்ம தெளிவாக பார்க்கும்போது, அதான் சொல்லுவாங்க, குழந்தை பிறந்துமே போய் குறிப்பிடுது பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த ஜோதிடர் சொல்லுவார், பாப்பா கொஞ்சம் காலகட்டங்கள் சரியில்லாமல் இருக்குங்க, ஒரு 3 மாதத்துக்கு கவனமாக பார்த்துக்கங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த 2ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தை உடனே மரணம் அடையும் சொல்லி சொல்லப்படுது. அப்போ இந்த பாலகிரக தோஷத்தில் இவ்வளோலாம் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த நட்சத்திரம் அன்னைக்கு பிறந்திருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பாலகிரக தோஷத்தை அவங்களுக்கு எடுத்து சொன்னோம்னா, அந்த குழந்தைய பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய எய்மாக இருக்கும். நம்ம அந்த குறிப்பு எழுதும் போதே இந்த பாலகிரக தோஷத்தை பற்றி அவங்க எடுத்து சொன்னோம்னா, அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு ஒரு சில வழிமுறைகளை அவங்களால கண்டறிய முடியும் சொல்லி சொல்லப்படுகிறது. அதுபோல் உண்மையாக, அதாவது இந்த இதனால தான் வந்திருக்கு அப்படின்றத சொல்லி நம்ம பார்க்கும்போது, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய அந்த கண்டத்துலேருந்து நம்ம அந்த குழந்தையை தப்பிக்க வைக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதுபோல் பரணி 3-4 அந்த இதில் பிறந்தால் கூட அந்த 15 நாட்கள் கலந்தவங்க தோஷம் விலகும். அதாவது இந்த அஸ்பதி நட்சத்திரம் முதல் பாதம் 2ஆம் பாதம், பரணி நட்சத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை கூட ஒரு 15 நாட்கள் 3-4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 15 நாட்கள் அந்த பாலகிரக தோஷம் என்பது விலகி அதுக்கப்புறம் தான் சுகம் அப்படின்றதே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ உங்களுக்கு பாலகிரக தோஷம் என்பது எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு நட்சத்திரத்துக்கும் குறிப்பிட்ட நாட்கள் வரை, இப்போ அதாவது அசுவினிக்கு 9 நாட்கள் என்பதும், 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு டைமும் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு டைமும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லப்படுது. அதுபோல் பரணி நட்சத்திரம் 2-3, அதாவது 2ஆம் பாதத்தில் இருந்தவங்களுக்கு 7 நாட்களுக்கும் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 15 நாட்கள் இந்த பாலகிரக தோஷம் என்பது நடைபெறும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்களான மீதம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பலன்கள் சொல்கிறேன். இப்போ இந்த பாலகிரக தோஷம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த நட்சத்திரத்துக்கு உரிய தேவதைகளோ அல்லது தெய்வங்களையோ வழிபாடு செய்யும்போது அவங்கள அந்த பாலகிரக தோஷத்திலிருந்து அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியும் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.